கதையோட ஆரம்பத்துல ஒரு ஸ்ட்ரகிளிங் ரைட்டரா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க புதுசா பீரியட் அப்படின்னு ஏதோ ஒரு நாவல் எழுதியிருந்திருக்காங்க போல. அந்த நாவலுக்கான ப்ரொமோஷனுக்கு நம்ம ஹீரோயின் அவளோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ற மாதிரியான ஒரு ரைட்டர் ரீடர் டிஸ்கஷன் வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஆனா பெருசா அந்த இடத்துல ஆளுங்களாம் வந்த மாதிரியே தெரியல. ஒரு 6-7 பேர் வந்து இருந்திருப்பாங்களா. வந்துகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த கேள்விகள் எல்லாமே ஹீரோயின் ப்ரீவியஸா போயம்ஸ் அண்ட் பெயின் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புக் எழுதியிருந்திருப்பா போல. ஒரு அபியூசிவான மேரேஜில் பொண்ணுங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக்காக இருக்கும். பட் அதை மோஸ்ட்லி ரொமான்டிசைஸ் பண்ணி தான் எழுதியிருந்திருப்பாளோ என்னமோ. அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இல்லைங்க, நான் புதுசாக இந்த ஒரு புக் எழுதியிருக்கேங்க, நீங்கள் அதை பற்றிலாம் பேசாதீங்க, இதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொன்னாலுமே இதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கிற ஆளுங்களோட ரியாக்ஷனுங்கிறது இருக்கும். பெருசாக யாரும் அதை கண்டுக்கிற மாதிரியும் தெரியல. அப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சைன் வாங்கலான்னு வந்திருப்பாங்களா. ஆனால் சைன் வாங்குறதுக்காக அவங்க காட்டுற புக்குங்கிறது ஹீரோயின் ப்ரீவியஸாக எழுதின அந்த போயம்ஸ் அண்ட் பெயின் அப்படிங்கிற அந்த ஒரு புக்கை தான் கொடுக்குறா. ஏன் புள்ள இதுதான் பிடிச்சிருந்திருக்கா, இப்போ எழுதுனது பிடிக்கலையா, ஏன் படிக்க கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரே வருத்தமாக போயிடுச்சு. அப்புறம் ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை, சரி விடுங்க, நீங்கள் இந்த புக் எடுத்துகிட்டு வரலைன்னா என்ன, உங்களுக்கு பிடிச்ச புக்கே எடுத்துகிட்டு வாங்க, நான் சைன் போட்டு தரேன்னு இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அந்த போயம்ஸ் அண்ட் பெயின் அப்படிங்கிற அந்த ஒரு புக்கில் தான் சைன் போட்டு கொடுத்துருந்துருப்பா. ஒன்ஸ் இந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட வீட்டில் ஏதோ ஒரு ட்ரக் ஒன்று வச்சுருந்துருப்பா போல. அதை வந்து ஜாலியாக ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அவளோட எடிட்டர் ஒருத்தர் இருப்பார், அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இவர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த எடிட்டர்கிட்ட சரி புக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, யாராவது இன்டர்நெட்டில் இதை பற்றிலாம் பேசுகிறாங்களா, ரிவ்யூஸில் எந்த மாதிரி எழுதுறாங்க, கிரிட்டிக்ஸ்க்கெலாம் பிடிச்சிருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது பெருசாக யாரும் இந்த புக்கை சட்டை பண்ணல அப்படிங்கிறத ரொம்ப சாஃப்டாக அந்த எடிட்டர் சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. சீரியஸாவா, ஒரு சோஷியல் மீடியாவில் கூட எந்த ஒரு இந்த புக்கை பற்றி பேசுகிற எந்த ஹேண்டில்ஸ்லையுமே என்னோட புக்கை பற்றிலாம் பேசலையே அப்படின்னு கேட்டால் எதுவுமே பேசல, வேணும்னா நீங்களே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு உங்களோட இந்த பீரியடுங்கிற நாவலோட ஹேஷ்டேகை போட்டு பாருங்கன்னு சொல்ல சரின்னு எவ்வளவு போய் தேடி பார்க்குறா. ஒரே அசிங்கமாக பேசிதான் வச்சுருந்துருக்காங்க. மோரார்லெஸ் நம்ம ஹீரோயினோட இந்த ஒரு நாவலை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி வச்சுருந்துருக்கானுங்க. அட்லீஸ்ட் மீம் போடுற அளவுக்காவது இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஆசுவாசம் அடைஞ்சாலும் இப்போ இவ எழுதின இந்த பீரியடுங்கிற நாவல் அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ அந்த எடிட்டரே சஜஸ்ட் பண்ணுறாரு, நீங்கள் ப்ரீவியஸாக எழுதியிருந்த அந்த கவிதைகளும் கவலைகளும் அப்படிங்கிற அந்த நாவலையே ஏன் நீங்கள் செகண்ட் பார்ட் போட்டு எழுதக்கூடாதுன்னு கேட்க, பெருசாக ஹீரோயினுக்கு அதை எழுதுறதுல விருப்பம் கிடையாது. அதுக்காக அவள் சில காரணங்கள்லாம் சொல்லுவா. இல்லை அது வந்து பீப்புள் வந்து அவங்களோட ரியாலிட்டியை மறக்கிறதுக்காக அதை படிச்சுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் ஆசுவாசம் ஆகிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லுவா. ஆனால் இவ சொல்கிற காரணங்கிறது சும்மா சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஒரு ரைட்டர்ஸோட ஈகோ மாதிரி தெரியுதுன்னு தான் அந்த எடிட்டர் யோசிக்கிறாரு. அதனால் இல்லைங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது ஒன்று பண்ணி புதுசாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி சக்ஸஸ் ஆன அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான சீக்குவலை ரெடி பண்ணுறதுங்கிறது மார்க்கெட்டையாவது கேரண்டி பண்ணி கொடுக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லை தான். இருப்பினும் சரி பண்ணுறேன் இல்லை பண்ணல அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் முதல்ல அவளோட லேப்டாப்பில் சில வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பா. ப்ரீவியஸாக அந்த போயம் அண்ட் பெயின் அப்படிங்கிற அந்த ஒரு நாவல் எழுதும்போது அவன் நிறைய மர்மமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பா போல. ஒரு நாள் அந்த நாவலில் இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் லீட் அந்த கதாபாத்திரம் வந்து அவனோட ஹஸ்பண்ட் கிட்ட அடி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த கதையை எழுதுன நம்ம ஹீரோயினுக்குமே கன்னத்தில் காதலாம் யாரோ அடிச்சு வச்ச மாதிரிலாம் உணர்வுங்கிறதே இருந்திருக்கும். இது ஒரே மர்மமா இருக்குங்கிற மாதிரி முதல்ல அவன் நினைச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறம் நிறைய நாள் இதே மாதிரி அவளுக்கு சில உணர்வுகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கும் போல. அது எல்லாத்தையுமே அவள் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா. ஆனால் ஒன்ஸ் அந்த நாவலை அவள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வகையில் டாக்குமெண்ட் பண்ணியிருந்திருப்பா. இந்த நாவலை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஏகப்பட்ட மர்மமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நடந்தது. அது ரிலேட்டடாக தேடி பார்க்கும்போது ரைட்டர்ஸ் அவங்களோட கேரக்டர்ஸ் கூட ரொம்ப ஒன்றி போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்கிறது அந்த ரைட்டர்ஸுக்கும் ஏற்படும். அவங்களோட கேரக்டர்ஸ் எந்த மாதிரியான வழிகள் எல்லாம் உணர்ந்தாங்களோ அதே மாதிரியான வழிகள் அதே மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே அந்த ரைட்டரும் கோத்ரூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. எது எப்படியோ இருந்துட்டு போகட்டும், இப்போதைக்கு நான் நாவலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேமரா முன்னாடிக்கும் ஃபுல்லாக பண்ணியிருந்திருப்பாளா. இதையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோயினும் ஓகே மக்கள்லாம் இதை தான் விரும்புகிறாங்கன்னா வேற வழி இல்லை, இதுலேயே என்னத்தையாவது கிரிக்கி கொடுத்துருவோம், அட்லீஸ்ட் காசாவது கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அந்த எடிட்டருக்கு கால் பண்ணவளும் நான் அந்த போயம் அண்ட் பெயின் அப்படிங்கிற அந்த நாவலை வந்து கன்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன், ஆனால் சீக்வல் போட்டால் அது விற்குமா, வியாபாரம் ஆகுமா, உன்னை நம்பலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பயப்படாமல் வேலையாக பாருங்க, டேட்டா படி கண்டிப்பாக நமக்கு மார்க்கெட் இருக்குங்கிற மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணியிருந்திருப்பானா. சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு நம்ம ஹீரோயினுமே எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைய செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்திருக்கா. இந்த செட்டப் எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் தனக்கு எழுதுறதுக்கான மோட்டிவேஷன் வருங்கிற மாதிரி அவள் எழுதுறதுக்காக உட்காந்துருந்தா.
எந்த ஒரு ஐடியாவுமே அவளோட மைண்ட்ல சுத்தமா ஸ்ட்ரைக் ஆகவே மாட்டேங்குது. என்னது இது? எதுவுமே தோண மாட்டேங்குதுங்கிற மாரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கதைய ஒரு 2, 3 லைன் எழுதியிருந்திருப்பா. பட் அதுக்கு மேல அவளால பெருசா கன்டின்யூ பண்ணவே முடியல. அடுத்தது என்ன எழுதலாம்? இன்ட்ரெஸ்டிங்கா எந்த ஒரு வார்த்தையுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பா. நேரம் போனது தான் மிச்சம். அவளோட டேபிள்ல ஒரு பெண்டுலம் மாரி ஒண்ணு இருக்கும். அத சும்மா தட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு அப்படியே அந்த கீபோர்ட வந்து தட்டிக்கிட்டே இருப்பாளா. அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறா. கட் பண்ணா. அடுத்த நாள் காலையில உட்கார்ந்த இடத்துலயே தூங்கி எந்திருப்பாளா. என்னது இது? எதுவுமே எழுதாம தூங்கிட்டமேன்னு. அதுக்கப்புறம் காலையில எழுந்திருச்சவன் ஒரு குளியல போடலான்னு சொல்லிட்டு நேரா பாத்டப்ல போய் உட்கார போகும்போது அவளோட முதுகு பயங்கரமா எரியுது. என்னடான்னு கண்ணாடியில பார்க்கும்போது அவளோட முதுகுல ஏதோ தழும்புகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆத்தி திடீர்னு எங்க இது வந்துச்சுன்னு வேகமா போயிட்டு அவ நேத்து கதை எழுதியிருந்திருப்பால. லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்கறான். எஸ், ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட பேஜுக்கு அந்த கதைங்கிறது எழுதப்பட்டிருந்திருக்கு. பிளஸ் அந்த கதையில இருக்கக்கூடிய அந்த மெயின் கேரக்டருக்கு இதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோனோட முதுகுல இருக்கிற மாதிரியான காயங்கள் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்ட்ல சில லைன்லாம் இருக்குமா. ஆத்தி இதை நான் திருப்பியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரா அவளோட எடிட்டர் அந்த ஆள் இருப்பார்ல, அவரை போய் மீட் பண்ணியிருந்திருப்பா. அவரு வேற ஏதோ ஒரு ரைட்டரோட புக்குக்கான போட்டோ ஷூட்டுங்கிறத எடுத்துட்டு இருந்திருப்பாங்க போல. அங்க போய் அவரை மீட் பண்ணும்போது அங்க அந்த போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்த அந்த பொண்ணு இருக்கிறாள், அவ்வளோ ஒரு ரைட்டர் தான். அவ ஹீரோயினோட இந்த புக்கெல்லாம் படிச்சிருந்திருப்பா போல. ரீசெண்டா ஏதோ பீரியடுங்கிற நாவல் எழுதிட்டு இருந்தீல, நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பெருசா சேல் ஆகல, நானும் கவனிச்சேன். பட் பரவாயில்ல, பாத்துக்கலாம், அடுத்த தடவை ஹிட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பா. சரி எதுக்கு இங்க வந்த அப்படின்னு அந்த எடிட்டர் கேட்கும்போது தான் ஹீரோயின் இந்த மாதிரி ஆக்சுவலி அந்த சீக்குவல் கதை எழுதுறேன் நான் சொல்லியிருந்தேன்ல, பார்ட் 2 எழுதுறேன்னு. எனக்கு என்னமோ அதை எழுதுறது சரிப்பட்டு வருங்கிற மாதிரி தோணல. ஆகையால் நான் அதை குவிட் பண்றேனே அப்படின்னு சொன்னதுக்கு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, நேத்து கூட ரொம்ப அருமையா அந்த கதையை நீ எழுதியிருந்தியே, ஏண்டா நீங்களாம் அந்த கதையை படிச்சிங்களாடா அப்படின்னு கேட்கும்போது அந்த எடிட்டர் கூட வேலை செய்யற பசங்களுமே ஆமா ஆமா 10 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள மொத்த பேஜையுமே படிக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு தெரியுமான்லாம் சொல்ல, நான் இன்னும் யார்கிட்டையுமே காட்டல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிடா படிச்சீங்கன்னு கேட்டதுக்கு, உன்னோட டிரைவோட லிங்க் தான் எங்க எல்லாருக்கிட்டே இருக்குது, நாங்க எல்லாரும் தான் படிப்போமே, அதை நீ ஆஃப் பண்ணாம வச்சு அப்படியே எழுதுனதும் தப்பு. இங்க பாரு, எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது, கண்டிப்பா இந்த ஒரு புக் இது பயங்கர ஹிட் ஆகும், நீ கன்டினியூ பண்ண அப்படின்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாளா. ஆனா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வெப்கேம் ஒன்று ஆன் பண்ணி வச்சிடுறா. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினோட அந்த எடிட்டர் இருக்கிறாருல, அவரு தான் இருப்பாப்ல. இங்க பாரு, இந்த வெப்கேம்ல என்னோட முகம்லாம் உனக்கு நல்லா தெரியுதுல, நான் இப்போ வந்து எழுத ஆரம்பிப்பேனாமா, எழுத ஆரம்பிக்கும் போது நான் ஏதாவது வித்தியாசமா பிஹேவ் பண்ண அப்படின்னா அதை நீ நோட் பண்ணணும் சரியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேத்து பண்ண மாதிரியே அந்த பெண்டுலாம சும்மா ஆட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு அந்த கீபோர்டை போட்டு தட்டிக்கிட்டே இருக்க, டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே தலையை ஒரு மாதிரி மேலே தூக்கிட்டு கண்ணெல்லாம் போயிடுச்சு. அப்படியே அவ பாட்டுக்கு லேப்டாப்ல போட்டு பயங்கரமா அந்த கதையை வந்து நிறுத்தாம எழுத ஆரம்பிக்கிறான். அவளோட கழுத்தை வந்து யாரோ பிடிச்சி நெரிக்கிற மாதிரியும் இருக்கு. வெப்கேம்ல தான் அந்த எடிட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன புள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு வேகமா ஒரு கால்லாம் பண்றாரு. பட் ஹீரோயின் அதை எடுக்கிற நிலைமையிலே இல்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஒரு கதைக்குள்ள இருக்கிற மாதிரியும் அந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் கேரக்டராகவே அவ இருக்கிற மாதிரியே அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட அடி வாங்குற மாதிரி அவளுக்கு குழந்தை இருக்கிற மாதிரி அது எல்லாமே அவளுக்கு லிட்ரலி ஃபீல் ஆகுற மாதிரிலாம் தெரிய அப்படியே அவ கண்விழிக்க செய்யறான். அந்த எடிட்டர் இருக்கிறாருல, வீட்டுக்கே வந்துருப்பாப்புல. ஹீரோயின் இந்த நிலைமையில பார்த்த மனசு அப்படியே செதறி போயிருந்திருப்பாரு. என்ன புள்ள ஆச்சு, என்ன இந்த மாதிரி தான் உனக்கு இந்த புக் எழுதும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதான்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு கடைக்கு போயிருந்திருப்பாங்க. அங்கேயும் போயிட்டு ப்ரீவியஸா இந்த புக்கை எழுதியிருந்தையே, அப்பயும் இதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபீல் பண்ணியான்னு கேட்டதுக்கு, இதே மாதிரியான பேரநார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் புக் எழுதும் போதுமே இருந்திருக்கும். அதனால தான் அந்த லேப்டாப்ல ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பாள்ல. ஆனா நேத்து ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்போ இன்னைக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்குமே ஹீரோயினுக்கு நிறைய வித்தியாசங்கிறது இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட அப்பப்போ யாரோ ஒருத்தங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அடிபடுற மாதிரிலாம் இருந்திருக்கும். நேத்தெல்லாம் அவளோட முதுகுல விசிபிளான காயங்கள்ங்கிறது இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா அவ ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு கேரக்டரோட இடத்துல இருக்கிற மாதிரியும் அவளை யாரும் அபியூஸ் பண்ற மாதிரி கதாபாத்திரங்களோட முகங்களே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒருவேளை இதுக்கு இது எங்கேயாவது இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறா, அவளுக்கு நான் காப்பாற்றணும், அவளுக்கு நான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறக்காட்டி எனக்கு கொடுக்கப்படக்கூடிய சிக்னலா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஹீரோயினுக்கு இருக்குமா. ஆனா அப்பவுமே அந்த எடிட்டர் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் ரியாலிட்டி கூட பிளெண்ட் பண்ணி பேசதான் முயற்சி பண்றாரு. மேபி ட்ரக்ஸ் கீது எடுத்துக்கிட்டு இருக்கிறியா, இல்லைன்னா கடந்த காலத்துல நடந்த ஏதாவது கதைகள் கீது சும்மா ஒரு மெமரி மாதிரி ஞாபகம் வருதா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுவாப்ல. அடிஷ்னலி இந்த கதையை நீ எழுதியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதே எடிட்டர், இல்ல நீ இதை எழுத வேண்டாம், இப்போதைக்கு இதை பாஸ் பண்ணி வை, வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கதையை வேணா கன்டினியூ பண்ணிக்கலாம், இல்லைனா மொத்தமா ஸ்கிராப் பண்ணிட்டு வேற
காரை பாத்துக்கலாங்கிற மாதிரியும் சொல்லுவாரா. ஆனா இந்த டைம் ஹீரோயின் அவரோட பேச்சை கேட்கல. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு சொல்றா. அப்புறம் அன்னைக்கு நைட்டுமே கொஞ்சம் நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுறதுக்காக போய் உட்கார்றாளா. அதே மாதிரி பெண்டுல மாட்டி விட்டு கீபோர்டை தட்டிக்கிட்டே இருக்க மறுபடியும் அந்த கேரக்டரோட பாடிக்குள்ள நம்ம ஹீரோயின் போகிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த கேரக்டருக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்கும். அந்த குழந்தை வந்து சும்மா அப்படியே டிராயிங்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி அம்மா எப்போ நம்ம வந்து வெளியில போவோம், உலகம் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து தெரியுமா, நீங்க இது வெளியில போயிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்க அந்த டேடையுமே ஆமா வெளியில போயிருந்திருக்கும், கூடிய சீக்கிரம் நீயும் வருவ, நீ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல படிப்ப, உனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல தான் அன்னைக்கு நாங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது என்னோட அப்பாவும் நானும் சாப்பிட்டு இருக்கும்போது 2 பேரும் ரிங்ஸ் எல்லாம் மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இந்த கதைகள்லாம் சொல்ல அப்ப அந்த குழந்தை கேட்கும் அந்த டைம்ல அப்பா இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளா இருந்தாராங்கிற மாதிரி. ஏன்னா அப்போ வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு இங்க 2 பேரையும் வெளியில போக விடாம டெய்லி நைட்டு வந்து வேற இந்த லேடியை அடிச்சு போட்டுட்டு போகிறான்ல, அதனால அந்த பொண்ணு அப்படி கேட்டிருந்திருக்கும். பட் இல்ல அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்தது கிடையாது. இன்னைக்கு இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா கூட நம்ம மேல அதிகமான பாசம் அவனுக்கு, நம்ம 2 பேரையும் இழந்துடக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க அப்பா நினைக்கிறாப்புல, அதனால தான் இதெல்லாம் பண்றாருன்னு அவங்க அப்பாவோட செயல அந்த குழந்தைக்கு அந்த லேடி நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்குமா. அவர் உண்மையிலே என்ன மாதிரியான ஒரு ஆள்னு எனக்கு தான் தெரியும்னு அவ சொல்லிட்டு அந்த குழந்தையை தடவி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்பதான் அவளோட கையில வெட்டிங் ரிங் இல்லாத இருக்கிறத கவனிக்கிறான். ஆத்தி ரிங் எங்க போச்சுன்னு தெரியல, அது வேற இல்லைன்னா இந்த ஆள் என்ன சந்தேகப்படுவானேன்னு சொல்லி அந்த ஆள் வரக்குள்ள ரிங்கை கண்டுபிடிச்சாகணும்னு அங்கிட்ட இங்கிட்ட தேடிக்கிட்டே இருப்பாங்க. பட் அதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு அவன் வந்துடுறான். அப்படி வந்தவனுமே என்ன செம டயர்டா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், அப்படி வந்த என்ன வெல்கம் பண்ணாம 2 பேரும் ஓரமா போய் அப்படியே பம்பிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் மெயினா நீ ஏன் கையை வந்து பின்னாடி வச்சிருந்திருக்க, எனக்கு தெரியாம ஏதாவது வச்சிருந்திருக்கியா, கிஃப்டா இல்லைன்னா என்ன ஏதாவது பண்ண பாக்குறியாடி அப்படின்னு கையை எடுத்து பார்க்கும்போது கையில தான் ரிங் இல்லையே, ஏதாவது கிடைக்காதா, இன்னைக்கு நம்ம சண்டை போட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில இருப்பானோ என்னமோ. எங்கடி வெட்டிங் ரிங் எங்கடி, என்ன கழட்டி வச்சுட்டேன்னா, ஓ அவ்வளவு ஆயிடுச்சா, இனிமேல் நான் தேவையில்லாம் நீ முடிவு பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்குமே இங்க ரியல் லைஃப்ல பயங்கரமா அந்த எஃபெக்ட்ங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். அடுத்த நாள் காலையில அவ கண் விழிக்கும் போது லிட்ரலி ஊடு பூந்து நம்ம ஹீரோயினா கர்லா கட்டையாலே ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து அடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு உடம்புல அஃபெக்ட் ஆயிருந்திருக்கும். அப்படி இருக்கும் போதுமே எழுந்திருச்ச உடனே முதல்ல அந்த கதையை தான் பாக்குறா. எஸ் அந்த கதைங்கிறது கன்னியூ ஆகப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவளோட எடிட்டரும் 2 பேரும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருப்பாங்களா. ஸ்கேன் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட வளைச்சு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. யாராவது உங்களை அடிச்சிட்டாங்கன்னா நீங்க பயப்படணும் அவசியம் கிடையாது, யார் உங்களை அடிச்சாங்களோ அந்த நபரை நீங்க காப்பாத்தணுங்கிற அவசியமும் கிடையாது, கமான் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம், என்கிட்ட சொல்லுங்க, கிளைண்ட் 4-5 பேர் போலீஸால இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்பாப்புல. பட் அப்படி எதுவும் நடக்கலையே. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் திருப்பியும் அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கலானே இருப்பா. பட் இந்த தடவை கொஞ்சம் அடி ரொம்ப போயிடக்கூடாதுங்கிறங்காட்டி பாதியிலேயே நம்ம ஹீரோயினை எழுப்புறதுக்காக அந்த எடிட்டர் இருக்கிறாருல அவரையுமே வீட்டிலேயே வச்சிருந்திருக்கா. டே நான் இதை எங்கேயாவது ஓவரா தொந்தரவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சாகருக்கு அப்படியே பாதியில விட்டுறாதரா அப்படின்னு சொன்னதுக்கு நான் இன்னைக்கு உன் வீட்டில் இருக்கிறேன், நீ அடி வாங்கினதுக்கே அந்த டாக்டர் என்ன ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்தான், இன்னைக்கு மட்டும் நீ பூட்ட கேஸ் ஆயிட்டேன்னு வையன், அவள் தான் போலீஸ் மொத்த பேர் என்னை தூக்கி வச்சு லாடம் கட்டிடுவானுங்கன்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை திருப்பியும் அந்த பொண்ணோட பாடிக்குள்ள போக செய்யறாளா. இந்த தடவை போகும்போது அந்த குழந்தையும் எப்போ போல பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலி அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் பார்த்துட்டு இருப்பான். அந்த லேடியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த இடத்துல ஒரு கதைங்கிறது தனியா நடந்துகிட்டு இருக்கும். பட் நம்ம ஹீரோயின் அவளோட செல்ஃபை புஷ் பண்ணி எப்படியாவது இந்த பொண்ணோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல கண்ணாடிலாம் தேட ஆரம்பிக்கிறா. இது எப்படி இருக்குன்னா கனவு மாதிரி தானே வச்சுக்காங்களேன். கனவுல வந்து அது பாட்டுக்கு ஒரு ஸ்டோரிங்கிறது போயிட்டு இருக்கும். அங்க நடக்கிற ஸ்டோரியை நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, அதுதான் ஹீரோயினுக்கு நடக்கும். ஆனா அந்த கனவையே நம்மளால ஹைஜாக் பண்ண முடிஞ்சு நம்ம நினைச்சதெல்லாம் அந்த கனவுல பண்ணணும்னா எப்படி இருக்கும், அதை தான் இப்போ ஹீரோயினுமே பண்ணி அந்த பொண்ணோட முகத்தையே அவ பாக்குறா. ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோயினோட முகம் மாதிரியே இருக்கு. கட் பண்ணா அதுக்கப்புறம் ஹீரோயினும் எடிட்டரும் அவங்களோட ஃபேமிலியை மீட் பண்றதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை மீட் பண்றதுக்காக ரொம்ப வருஷமா ஹீரோயின் அவளோட பேரண்ட்ஸை வந்து மீட் பண்ணவே இல்லையாமா. ஏன்னா கடைசியோட வரும்போது அவளுக்கு பிரதர் ஒருத்தன் இருந்திருப்பான், அண்ணன் ஒருத்தன் இருந்திருப்பானா, அவன் கூட டிரைவ் பண்ணி வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் காரை ஓட்டி இருந்திருப்பா. கொண்டு போய் எங்கேயோ சொருகி அந்த பையனை சாகடிச்சிட்டா. அண்ணனோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு வீட்டில் என் மேல கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. அதனால சரி எதுக்கு இங்க இருந்து தேவையில்லாம அவங்களை இரிட்டேட் பண்ணிட்டேன்னு நானும் கிளம்பி வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாளா. அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸையும் மீட் பண்ணி சில விஷயங்கள்லாம் விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருந்திருக்கா.
நம்ம ஹீரோயினோட அண்ணன், ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஒரு சிஸ்டர். அவளுமே பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஹீரோயின் மாதிரி தான் இருப்பா. பட் இப்ப எங்கடான்னு பார்த்தா சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியான்னு தெரியல. ஆனா ஹீரோயினும் ஹீரோயினோட சிஸ்டரும் ஓரளவுக்கு நினைவு தெரியறதுக்கு முன்னாடியே வேற குடும்பங்களுக்கு தத்து கொடுத்துருப்பாங்களாமா. வேற 2 குடும்பங்களுக்கு மாறி மாறி. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கிறாருல, அவரும் ஹீரோயின் மாதிரி ஒரு ரைட்டரா தான் இருந்திருப்பாரு. ஆனா அந்த டைம்ல ஃபினான்ஷியல் கண்டிஷனுங்கிறது ரொம்ப மோசமா இருக்கிற காரணத்தால குழந்தைங்கள பார்த்துக்க முடியாதுன்னு அந்த அண்ணக்காரன் மட்டும் கொஞ்சம் பெரிய பையன்னு சொல்லி அவனை மட்டும் கூட வச்சுக்கிட்டு ஹீரோயினையும் அவளோட சிஸ்டரையும் வந்து தத்து கொடுத்துருப்பாங்க. நான் அப்படி தத்து கொடுத்த அந்த ஒரு வருஷத்துலயே இல்ல நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி யாருக்கிட்ட தத்து கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்தே ஹீரோயினை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு பொண்ணை தத்து கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஆளுங்களை தேடி பார்த்திருந்தும் கிடைச்சிருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் கொஞ்சம் காசெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட பிரைவேட்டா சில டிடெக்டிவ்ஸ் எல்லாம் கூட ஹையர் பண்ணி தேடி இருந்திருப்பாங்களாமா. அப்பயுமே கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்திருக்காது. பெத்த பிள்ளைய தூக்கி கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்கீங்களா நீங்கன்னு நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் நியாயமா கோவம் வந்தாலுமே அந்த ஒரு குற்ற உணர்ச்சிங்கிறது ஏற்கனவே ஹீரோயினோட பேரண்ட்ஸுக்கு இருக்கதான் செய்யுது. ஆகையால் இனிமேலும் அவங்கள பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கடைசியா அந்த எடிட்டர் கிட்ட ஏதோ இதுக்கு மேல நான் உயிரோடவே வரமாட்டேன், நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ சில டயலாக்லாம் பேசிட்டு நான் மறுபடியுமே அந்த கனவுக்குள்ள போக போறேன், என்னோட சிஸ்டருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் தெரிஞ்சுக்க போறேங்கிற மாதிரிலாம் பேசிட்டு மறுபடியும் உள்ள போயிருந்திருக்கா. இந்த தடவை போகும்போது அந்த குட்டி பொண்ணு இருக்கிறாள்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது. ரொம்பவே ஹை ஃபீவருங்கிறது இருக்கு. ஆகையால் அந்த லேடி அவங்களை அடைச்சு வச்சிருந்திருக்கு. அந்த கதவை போட்டு தட்டிட்டே இருக்கும்போது அவங்களோட ஹஸ்பண்டுமே உள்ள வராப்லையா, ஏன்டி எதுக்கு போட்டு கதவை தட்டிட்டே இருக்கிறேன்னு கேட்டதுக்கு, இல்ல உன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அவனும் போய் பாக்குறான். எப்பவுமே இவளுக்கு ஏதாவது ஒன்று ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது மாத்திரைக்கு இது இருந்தா எடுத்து போடு, சும்மா தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதான்னு அவன் அங்கிருந்து போக பார்க்கும்போது, ஏய் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குடா, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி இவ கத்திக்கிட்டே இருக்க, என்னுடைய ஓவரா பண்றேன் நானும் பார்த்துனே இருக்கனே அப்படின்னு சொல்லி அவ அடிக்க ஆரம்பிச்சிடறா. பிளஸ் நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு கமான் கமான் நீயும் அடி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஆள் இருக்கிறான்ல அவனோட பாடியில இருந்து அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் திருப்பியுமே அந்த லேடியோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு நம்ம ஹீரோயின் வந்துருவா. அந்த ஆளுமே எப்படியே கத்திட்டு திருடின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் எல்லாம் சாத்திட்டு அங்க இருந்து போயிருவான். அப்புறம் அந்த லேடியும் குழந்தைக்கு உடம்பு வேற சரி இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தை பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு மேட்டர் நோட்டீஸ் பண்றா. ஆக்சுவலி அங்க கீழே வந்து ஏதோ ஒரு பேட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க நாட்டோட ஏதோ ஒரு செக்யூரிட்டி டீம்ல அந்த ஆள் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் போல. அந்த கம்பெனி நேம் எல்லாம் அவங்க பாத்துறாங்களா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கண்விழிக்க செய்யறா. நேரா அந்த எடிட்டரை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல அவங்க பாட்டுக்கு சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த ஒரு பேட்ஜ்ல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியோட நேமை பார்த்துருப்பா போல. ஆகையால் அந்த கவர்மெண்ட் ஏஜென்சியோட வெப்சைட்குள்ள போயிட்டு அதுல வேலை செய்யற எம்ப்ளாயிஸோட லிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த எம்ப்ளாயி அந்த லேடியோட ஹஸ்பண்டா கண்டுபிடிச்சிடுறா. அது அவ்வளோ சீக்கிரட் இல்ல போல, ஓப்பன் சோர்ஸாவே அவைலபிளா இருக்கு. அப்புறம் நேரா அந்த ஆளோட வீட்டுக்கும் போயிருந்திருக்கு. உள்ள போனோடனே இந்த எடிட்டர் கிட்ட ஒரு டம்மி துப்பாக்கி ஒன்று இருக்கும். அதை எடுத்து கார்னர் பண்ணிக்கிட்டு அந்த ஹஸ்பண்ட் இருக்கிறான்ல அவனையும் அவனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களே கார்னர் பண்ணி வச்சிருந்திருப்பான். ஆல்ரெடி அவனுக்கு ஒரு ஒய்ஃப் குழந்தைங்களா இருக்குது போல. அது போக இவங்கள வச்சிருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா அந்த ஆளோட ஆஃபீஸ் ரூம்குள்ள போயிட்டு அங்க மேட்டு கடையில ஒரு பேஸ்மெண்ட்டுக்கான பாத்வேங்கிறது இருக்கு. நேரம் உள்ள போய் பாக்குறா. பார்த்தா ஆல்ரெடி அந்த ஹஸ்பண்ட் ஒரு சுத்தியில வச்சு அந்த லேடியோட மண்டைய பதம் பார்த்துட்டான். அவ்வளவுதான், அவங்க இறந்து போகிற நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா ஹீரோயினை பார்க்கும்போது, ஹே நீ உண்மையாவே இருக்கிறையா, நான் அடிக்கடி கனவுல ஏதோ என்னோட ட்வின்னை பாக்குற மாதிரி எல்லாம் இருக்கும், நான் அதை சும்மா எனக்கு ஏதோ ஹலுசினேஷன் ஏற்படுது போல இல்ல கனவா இருக்கும் போல அப்படின்னு நான் நினைச்சேன், உண்மையா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுமே நான் உன்னோட ட்வின் சிஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ இறந்து போயிடுவா. அதுக்கப்புறம் அவளோட குழந்தை இருக்குதுல்ல அந்த ஒரு குழந்தைய மட்டும் தூக்கிட்டு அங்க இருந்து நம்ம எடிட்டர் ஹீரோயின் இவங்க 2 பேருமே கிளம்பி வந்துருவாங்களா. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் போயிருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த குழந்தையும் கூப்பிட்டுக்கிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இனிமேல் இந்த ஊர்ல இருக்க போறது கிடையாது, இங்க இருந்து கிளம்பலாம், அந்த கொலைகாரனை போலீஸ் டீல் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப கான்பிடண்டா உனக்கு பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த எடிட்டர் அப்படியே ஒரு மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பானா. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற ஆபீஸ் எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இந்த இடத்துல எந்த ஒரு பாடியும் இல்லனே சொல்லிடுறாங்க. என்ன சொல்றீங்க, இங்க தான் பேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னு ஹீரோயின் அப்படியே அந்த ரூம்குள்ள போறா. போய் பார்த்தா ரூமே கம்ப்ளீட்டா மாறி இருந்திருக்கு. பிளஸ் அங்கே இந்த ஒரு கதையும் முடிக்க செய்யறாங்க. மேட்டர் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு 2019 டைம்லயே ஏதோ ஒரு அபியூசிவான ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு லேடி மாட்டிக்கிட்ட மாதிரியான கதையை எழுதி இருந்திருப்பா. ஆனா அந்த கதைங்கிறது காணாம போன அவளோட ட்வின் சிஸ்டரோட கதை தான். அது அவளுக்கே தெரியாம 2 பேரும் ட்வின்ஸ்
தானே, அதனால ட்வின்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு டெலிபதி ஒர்க் ஆகுங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி இருக்கும்ல, அந்த மாதிரியான டெலிபதி ஒர்க் ஆகி தன்னோட சிஸ்டர் அடிபடும் போது தனக்கும் அடிபடுறது, அவளோட கதையை வந்து இவளோட பாடியிலேருந்து எழுதுறதுன்னு சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 2025ல் அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆனதுன்னு சொல்லி மறுபடியும் இந்த கதையை எழுதும்போது இந்த பிரச்சனை எல்லாமே வந்திருக்கு. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பாக கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.